என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ அபி, நான் மங்கா பேசுறேன். ஆ மங்கா, பாப்பா எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்குமா? பாப்பா இப்போ உன் கூட தான் இருக்கா? என்ன பண்ணுது பாப்பா? அது குழந்தை தூங்குது அபி. தூங்குதா? சரி சரி, தூங்கட்டும். நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? நீ ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிற? அது அது ஒரு பெரிய கதை அபி. அத பத்தி நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே வர முடியுமா? ஆ சரி, நான் கண்டிப்பா வரேன். எந்த இடத்துக்குமா? ஆ, ஆ, வலசரவாக்கம் சீதாம்மாள் குப்பம் ரோட்டுக்கிட்ட வந்துட்டு எனக்கு கால் பண்ண அபி. வலசரவாக்கம் சீதம்மாள் குப்பம். ஆ சரி, நான் வந்துடுறேன் மங்கா. வச்சுட்டுமா? ம். ஆ, மங்கா ஃபோன் பண்ண விஷயத்த உடனே சஞ்சீவ் கிட்ட சொல்லிடலாம். அவனையும் குழந்தைய பார்க்க வர சொல்லுவோம். என்ன சஞ்சீவ் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? சரி, மிஸ்டு கால் பார்த்து திரும்ப கால் பண்ணுவான். நாம ஏதாவது ஆட்டோ பிடிப்போம். ஆட்டோ? ஐயோ, ஆட்டோல போக காசு இல்லையே. சரி, நம்ம நடந்தே போலாம். மங்காவை என்கிட்ட இருந்து காப்பாத்தினவன் எதுக்கு மங்காவையும் குழந்தையும் பத்தி கேட்டு என்ன துரத்துனா? இவன் குழந்தைய பத்தி கேக்குறானா? அப்ப இவனுக்கும் குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்னும் புரியலையே. இப்ப என்ன பண்றது? எதுக்கும் இவனை பத்தி புரோக்கர் அண்ணங்கிட்ட போன் பண்ணி சொல்லிடுவோம். சொல்றா பரதேசி, எங்கடா போய் தொலைஞ்ச? அந்த குழந்தைய பத்தி தகவல் கிடைச்சதா? அண்ணே, என்னண்ணே இப்படி திட்டுறீங்க? பின்ன உன்னை திட்டாம கொஞ்சுவாங்களா? நீ ஒழுங்கா மங்காவை குழந்தையோட தப்பிக்க விடாம இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீ நான் சொன்ன வேலையை சரியா பண்ணாதனால மங்கா தப்பிச்சு போயிட்டா. இப்ப நான் அவளை தேட கல்கத்தா வரைக்கும் நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன். ஈஸியா முடிய வேண்டிய வேலைக்கு தேவையில்லாம டென்ஷன் ஏத்தி விட்டியாடா. அண்ணே, சரி, இப்ப எதுக்கு போன் பண்ண அதை சொல்லு. அண்ணே, இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. புது பிரச்சனையா? என்னடா சொல்ற? அண்ணே, மங்காவையும் குழந்தையும் பிடிக்க நாங்க விரட்டிட்டு போகும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து எங்களை அடிச்சு போட்டுட்டு மங்காவையும் குழந்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான்னு சொன்னேன்ல. ஆமா, அவன் என்ன பார்த்துட்டானே, என்னை விரட்டிட்டு வந்து அடிச்சானே. அப்புறம் என்னடாச்சு? நான் அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு எப்படியோ தப்பிச்சிட்டேனே. அதான் தப்பிச்சிட்டல, விட்டு தொலைடா. அது இல்லண்ணே பிரச்சனை, அது இல்லண்ணே. என்னை அடிச்சவன் மங்கா கைக்கு குழந்தை எப்படி வந்துச்சுன்னு என்னை கேட்டுக்கிட்டே அடிச்சானே. அவன் என்னை அடிச்சவன் குழந்தைய தேடுறானா? அப்போ குழந்தைக்கும் அவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். சம்பந்தம் இருக்கா? சரி விடுறா, அப்புறம் பாத்துக்கலாம். விடுறதா? என்னை அடிச்சவங்கிட்ட மட்டும் உன்னை காட்டி கொடுத்துருந்த, நீ குழந்தைய வச்சு பிச்சை எடுத்ததுக்கு நீ அடி வாங்கியே செத்துருப்ப அவங்கிட்ட. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவன் என்னை அடிக்கும்போது அவன் கண்ணுல குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு வெறி இருந்துச்சுண்ணே. வெறி இருந்துச்சா? ஆறா இருக்கும். அவனுக்கும் குழந்தைக்கும் ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. இந்த விஷயத்தை நீ அசால்ட்டா விட்ட அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை.
சர்ரா, நான் இதை பத்தி ஸ்ரீஜா மேடம்கிட்ட பேசி உன்னை அடிச்சவன் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். நீ பயப்படாத. சரிண்ணே. போன வை. சரிண்ணே. அந்த குழந்தைய கேட்டு ஏன் அடிச்சான்? இன்னும் புரியலையே. நமக்கு தெரிஞ்சவனா இல்ல ஸ்ரீஜா மேடம்க்கு தெரிஞ்சவனா? எதுக்கும் ஸ்ரீஜா மேடம்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். யாரு? அபி ஃபோன் பண்ணியிருக்கா? எப்போ பண்ணியிருப்பா? ஒருவேளை நான் அந்த ரவுடியை பிடிச்சி விரட்டும் போது பண்ணியிருப்பாளோ? மங்கா இங்கதானே என்ன வர சொன்னா? எங்க காணோம்? மா சாப்பிட வாங்கம்மா. இல்ல வேண்டாங்க, மேடம் உங்களை சாப்பிட சொன்னாங்க, வாங்க. பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்க. சரிங்க. அபி, மங்கா, மங்கா அபி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பாப்பா எங்க இருக்கா? இங்க பக்கத்துல தான் இருக்கு, வா போலாம். ஒரு நிமிஷம். சஞ்சீவ், சொல்லு சஞ்சீவ். ஹலோ அபி, ஃபோன் பண்ணிருந்தியா? ஆமா சஞ்சீவ், நீ உடனே வளசரவாக்கம் சீத்தம்மாள் குப்பத்துக்கிட்ட கிளம்பி வரியா? என்ன விஷயம்? நீ வா சஞ்சீவ், நான் சொல்றேன். சரி, உடனே வரேன். வை. எதுக்கு என்ன உடனே அங்க வர சொல்றா? என்னவா இருக்கும்? சரி, போய் பாப்போம். நம்ம போலாம். மங்கா, பாப்பா இங்கவா இருக்கா? ஆமா அபி. அநாத ஆசிரமத்துல பாப்பா ஏன் இருக்கு? அபி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எதுக்கு மங்கா? என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அபி. என்ன மங்கா சொல்ற? யாரால பாப்பா உயிருக்கு ஆபத்து? அத பத்தி எதுவும் கேட்காத அபி. அத சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்ல. நான் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு என் குழந்தைய என் கூட பாதுகாப்பா வச்சு பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதுதான் தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்து குழந்தைய இந்த ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டுருக்கேன். என்னால இங்க வந்து குழந்தைய அடிக்கடி பாத்துக்க முடியுமான்னு தெரியல. அதனால நீதான் என் குழந்தைய பாத்துக்கணும் அபி. பாப்பாவை ஆசிரமத்துல விட்டு பிரிஞ்சு போற அளவுக்கு உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு மங்கா? நேரம் வரும்போது அத பத்தி உன்கிட்ட விவரமா சொல்ற அபி. இப்ப நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இப்ப நீ எனக்கு பண்ணி கொடுக்க போற சத்தியம் தான் என் குழந்தை உயிரை காப்பாத்தும் அபி. நீ சத்தியம் தான் பாப்பா உயிரை காப்பாத்தோன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம் மங்கா. நீ என்கிட்ட என்ன சத்தியம் கேட்டாலும் சரி, அந்த சத்தியம் எதை பத்தி இருந்தாலும் சரி, நீ என்ன சத்தியம் வேணும்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். நீ இப்ப என்ன சொல்றியோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் மங்கா. இது சத்தியம்.
நான் இந்த சத்தியத்தை எந்த சூழ்நிலையிலும் மீற மாட்டேன். என் குழந்தை மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருந்திருந்தா நான் என்ன கேட்க போறேனே தெரியாம நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருப்ப. எனக்கு இருந்த பயம் போயிடுச்சு அபி. நீ என்னை விட என் குழந்தைய பத்திரமா பாத்துப்பன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அபி. அம்மா, என்கிட்ட எதுக்காக சத்தியம் வாங்கின மங்கா? சத்தியம் என்னன்னா, குழந்தை இந்த ஆசிரமத்துல இருக்கிற விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க வீட்டுக்காரர் கூட தெரியக்கூடாது. நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, என் குழந்தைய கொல்றதுக்கு நிறைய பேர் இங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. நீயோ இல்ல நானோ வெளியே யாருக்கிட்டையாவது சொல்லி அது எப்படியோ குழந்தைய கொல்ல நினைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இந்த ஆசிரமத்துக்கு வந்து என் குழந்தைய ஏதாவது பண்ணிட்டா, அதுக்கு தான் அபி நான் உன்கிட்ட சத்தியம் வாங்கினேன். என்ன அபி ஒரு மாதிரி ஆயிட்ட? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல மங்கா, என் சஞ்சீவ் கிட்ட நான் இது வரைக்கும் எதையுமே மறைச்சதில்ல. இப்போ இந்த குழந்தை விஷயத்த பத்தி அவன்கிட்ட சொல்லாம மறைக்க போறத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சஞ்சீவ் கிட்ட நான் பாப்பா இங்க இருக்கிற விஷயத்த சொன்னா கூட சஞ்சீவ் யார்கிட்டயும் சொல்ல மாட்டான். ஆனா நீ பயப்படுற. சரி, பாப்பாவோட நல்லதுக்காக என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் பண்றேன். நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேன். சஞ்சீவ் கிட்ட குழந்தைங்க இருக்கிற விஷயத்த பத்தி எதையுமே சொல்ல மாட்டேன். ரொம்ப நன்றி அபி. மங்கா, நான் உன்னை கேக்குறேன், நீ தப்பா எடுத்துக்காத. சொல்லு அபி. குழந்தை இந்த ஆசிரமத்துல வச்சு பாத்துக்கிறதுக்கு அவளை என் வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டா என்ன? இல்ல அபி, குழந்தை இந்த ஆசிரமத்துல இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கும் சந்தேகம் வராது. குழந்தை உயிருக்கும் அதுதான் பாதுகாப்பு. அதனாலதான் இப்படி சொன்னேன். உன் பயம் புரியுது மங்கா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த அநாத ஆசிரமம் நடத்துறவங்க பேரு சுமதி அம்மா. வா, உனக்கு அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வா அபி. அச்சோ, என்ன வேணும் உங்களுக்கு? உங்க பேர் என்ன? உங்க பேரையே நான் கேட்கலையே. சமத்து சமத்து குட்டி கொடுங்க. ஐயோ, என்னடா? என்னடா குட்டி? என்னடா குட்டி? பாரு. என்ன வேணும்? என்ன வேணும்? இவங்கதான் நீ சொன்ன அபியா? ஆமாமா. இவ்வளவு நேரம் உம்முன்னு இருந்த குழந்தை அபிய பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சே. என்ன? குழந்தை உன் மேல ரொம்ப பாசமா இருக்குமா? ஆமா சுமதி அம்மா, பாப்பா என்னை விட அபிகிட்ட தான் ஒட்டிக்கும். ஆஹா, என் இடத்துல தாயா இருந்து அவங்க தானே பாப்பாக்கு தாய்ப்பால் எல்லாம் கொடுக்கறாங்க. அதனாலதான். அபி, தினமும் வந்து குழந்தைய பார்த்துட்டு பால் குடுத்துட்டு போமா. கண்டிப்பா அம்மா. எனக்கு பாப்பாவை விட முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லை. சரி சரி, நான் குழந்தைய ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கு ரெக்கார்டெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். கார்டியனா அபி பேரை தான் நான் போட்டிருக்கேன்.
நீ இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டேன்னா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிரும். சரிம்மா கண்டிப்பா. இந்தா. சரி 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 சரி. சரி. வாடா வாடா என்கிட்ட வாடா செல்லு. ஆ, அம்மா இப்ப கையெழுத்து போட்டுட்டு வருவா. ஆ, உன்னை வந்து தூக்கிக்குவா. சரியா? என்னடா என்ன பாக்குறீங்க? ம்? இந்தா இங்க. என்னடா ஏ, என்ன பாக்குறீங்க? ஓ ஓ, ஓ. என்ன ஆ? அம்மாட்ட போணுமா? இந்தாம்மா. என்னடா? ஓ ஓ சரி 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 சரி. என்ன என்னடா? அண்ணா இங்க சீதா குப்பம் எங்கண்ணா இருக்கு? சீதா குப்பமா? இந்த பக்கம் போங்க. இங்கேயா? ஆமா, இந்த பக்கம் போங்க. சரி அபி, குழந்தைய பாத்துக்க, நான் கிளம்புறேன். நான் வரேன் சுமதி அம்மா. ஆ, பாப்பா வரேன்டா தங்கம். அபிதான் உனக்கு இனிமே அம்மா. வரேன். ஓ என்ன? ஐ மங்கா மங்கா, உனக்கு ஏதாவது பணம் கொடுத்து உதவணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா இப்போ வேண்டாம் அபி, ஏற்கனவே நீ எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்க. என் குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு பணம் கொடுத்த, குழந்தைக்கு ஜுரம் வந்தப்போ ஹாஸ்பிட்டல் செலவை பாத்துக்கிட்ட, குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்த, தங்க செயின் எல்லாம் போட்ட. தங்க செயின். சரி பாப்பா, நம்ம குளிக்க போகலாமா? சிச்சோ, வாங்க வாங்க. ஆ. சரி சரி, போலாம் போலாம். கோமதி, பாப்பாவை குளிக்க வச்சுட்டு வந்துடுறேன். ஆ சரி மங்க. செல்லம், வா வா. பா, என்ன ஒட்டட ஏ தூசி. ஐயோ, கோமதி வீட்டுல செயினை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. இந்நேரம் அந்த குமார் வேற கோமதி வீட்டுக்கு வந்திருப்பான். இனி செயினை எப்படி போய் எடுக்கிறது? என்ன மங்கா யோசிக்கிற? அது வந்து அபி, என்ன மன்னிச்சிரு அபி. என்னாச்சு மங்கா? இல்ல அபி, நீ குழந்தைக்கு ஆசையா வாங்கி கொடுத்த செயினை நான் தொலைச்சிட்டேன். ஐயோ, எங்க செயினை மிஸ் பண்ணேன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு? குமார பத்தி அபிக்கு தெரிய வேண்டாம். ஞாபகம் இல்ல அபி. சரி பரவாயில்ல, விடு மங்கா, இன்னொரு செயின் வாங்கிக்கலாம். என்ன மன்னிச்சுடு அபி. அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல, விடு மங்கா. சரி அபி, நான் வரேன். ம். அச்சோ, பசிக்குதா? செல்லத்துக்கு பசிக்குதாடா? பால் குடிக்கலாமா? பால் எங்க குடுக்கணுமா? அங்க போமா. சரி சரி சரி. என்னடா அழக்கூடாது. அபி என்ன இங்கே தானே வர சொன்னா? புரோக்கர் ஆளுங்க என்ன பாத்திரவே கூடாது.